ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டே இன் மை லைஃப் இல்லைனா ரொட்டீன் விளாக் மாதிரி ஏதாவது ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஹோல்சேல் ஆர்டர், அதுக்கப்புறமா ரெகுலராக பண்ணுற ரீட்டெயில் ஆர்டர் பற்றி நான் வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். கோட் விளாகில் சொன்ன மாதிரி தான் பிஸ்னஸ் டீட்டெயில், ஹோல்சேல் ரீட்டெயில் இல்லை நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் பண்ணுறேன்னா ரீசெல்லிங்க எந்த டீட்டெயிலும் என்னால் இதில் கொடுக்க முடியாது. நான் இப்போ என்ன பேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா மெட்டர்னிட்டி வேர் தான். ஸோ அது வந்து இந்த மாடல் தான் 3-in-1 மேக்ஸி பர்பஸ். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அதுக்கப்புறமா ஃபீட் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் நார்மல் வேருக்கு மெயினாக அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம நார்மலாக மேலே அந்த கோட் மாடல் இல்லாமல் எடுக்கிறோம் ரெகுலர் யூஸ்க்குங்கும் போது கொஞ்சம் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஃப்ரண்ட் சைடு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஈவன் எங்கே வெளியே வேணாலும் போட்டுட்டு போய்க்கலாம். இந்த ஆர்டர் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஹைதராபாத்லேருந்து. யார்கிட்ட இருந்துன்னா ரஜினியோட ஃபேமஸ் படம், அது ஓல்டு எனக்கு பேர் தெரியல, வெள்ளை புறா ஒன்று சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங்கில் வர ஹீரோயினோட பேத்தி பேர் பிரியதர்ஷினி. ஹைதராபாத்தில் வந்துட்டு ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மீனான்னு சொல்லிட்டு அவளும் ஹைதராபாத்தில் ஒரு கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அவள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா டிஷர்ட், பலாசோ, மெட்டர்னிட்டி அந்த மாதிரி அவளோட கிட்ஸுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே நம்மக்கிட்ட வாங்குவா. ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த ஆர்டர் ஹோல்சேல் ஆர்டர் கிடச்சிது. இந்த ஆர்டர் கிடச்சதுக்கு நான் என் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ மூலமாக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஆர்டர் டீட்டெயில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கோச்சுக்காதீங்க. நான் வந்துட்டு கோட் விளாக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் சொல்லியிருப்பேன் என்ன ரீசனுக்காக நான் ஷேர் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்னு. ஸோ எப்போ சொல்லுவாங்கிறதையும் சொல்லியிருந்தேன். என்னோட கேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா, ஜட்மெண்ட் வந்ததுக்கப்புறமா ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி யூடியூப்பில் கொடுக்க முடியாட்டியும் கண்டிப்பாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ப்ராடக்ட் பற்றின எந்த டீட்டெயில், என்ன டவுட்னாலும் வந்துட்டு கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஆர்டர்ஸ் வந்துட்டு வரும். இப்போ நம்ம பேக் பண்ணிட்டு இருக்க ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் வேர், அதுக்கப்புறமா வந்துட்டு மெட்டர்னிட்டி அந்த மாதிரி தான். ஸோ இது ஒரு ஹோல்சேல் ஆர்டர், பல்காக நிறைய புக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேர்த்து கேரளா ஒன்று சென்ட் பண்ண போகிறோம். அது வந்துட்டு ஒரு வெளியே இருக்கிற ஒரு குரூப்லேருந்து வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டாம். ஒரு சில கஸ்டமர் இப்படி கேட்பாங்க, டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண வேண்டாம்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிலது வந்துட்டு வயநாடு போகுது, ஃப்ளட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்காக போகுது. ஸோ அது கூட நம்மளும் ஒரு சில கலெக்ஷன் சென்ட் பண்ணியிருக்கோம். பர்சனலி எனக்கும் வந்து அதை ஷேர் பண்ண விருப்பம் இல்லை, நான் என்ன அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என் அதர்வாக்கு நான் என்ன குவாலிட்டியில் வெளியே எடுப்பணும், இல்லை எங்கிட்ட இருக்கிறதுல அவனுக்கு எடுத்து வைப்பணும், அந்த குவாலிட்டியில் சென்ட் பண்ணியிருக்கேன். பர்சனலி எனக்கு அதை ஷேர் பண்ண விருப்பம் இல்லை. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் இந்த மாதிரி ஃப்ளட் இல்லை என்ன ப்ராப்ளமில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பணமாக நம்ம கொடுக்க முடியலன்னா கூட நம்மளால் முடிஞ்சதை அனுப்பி வைக்கலாம். ஸோ வயநாடு சென்ட் பண்ணது எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணலை. ஒரு சில ரீட்டெயில் ஆர்டரும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்தது. நம்ம பேக் பண்ணுற டைமில் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எந்த டைம் வேணாலும் கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. நம்ம பிஸ்னஸ் வந்து டைமிங் வந்து சொல்ல முடியாது, 9 to 6 ஜாப் மாதிரி இருக்காது. ஆனால் நம்மளோட ஒர்க்கே வந்துட்டு என்னென்னா காலையிலேருந்து நைட் வரைக்கும் கேட்குறாங்க அப்படின்னாலும் ஒரு சில ஆர்டர் தான் அதில் வரும், ஒரு சில ஆர்டர் வந்து இருக்காது. எண்டு வரைக்கும் போயிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கஸ்டமரும் இருக்காங்க. பட் என்னோட ஜாப் என்னென்னா கரெக்டாக நான் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுதான் என்னோட வேலை. அப்படி தான் நான் நினைப்பேன். ரொம்ப 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 பிடிச்சி இதை நான் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன், இந்த ப்ராடக்ட் எங்கேருந்து வருது, நான் எங்கே சென்ட் பண்ணுறேன், எந்த டீட்டெயிலும் ஃபுல்லாக கூட என்னால் சொல்ல முடியல. அது உண்மையாகவே வருத்தமாக இருக்குது. என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். ஸோ புதுசாக பார்க்குறீங்கன்னா தெரியாது. கோட் விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் நீங்கள் பின் பண்ணியிருக்கேன், அதுலேயும் பாருங்கள். கீழே லிங்க் வந்து ஃபஸ்ட் பின்னில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எதனால் இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆர்ட் செட்டு, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் இருக்குது. கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பேண்ட், அதுக்கப்புறம் டிஷர்ட் இருக்கும். பாய்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரௌசர் செட் மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப க்யூட்டான கலெக்ஷன். எனக்கு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா பசங்களது விட ஏன்னே தெரில, கேர்ள் பேபிஸோட எடுத்து வச்சு ரசித்து பார்த்துட்ருப்பேன். எனக்கும் ஒரு பையன், அக்காவுக்கும் ஒரு பையன், யாருக்கும் யூஸ் ஆகாமல் போகுதே அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். எல்லா பாய் மம்மிக்கும் இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம் தான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் இருக்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் அண்ட் டாப், அதுக்கப்புறம் 3/4, அதுக்கப்புறம் டிஷர்ட்டு. கிட்ஸுக்கு நம்மக்கிட்ட ஜஸ்ட் பான்லேருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து 3XL வரைக்குமே மெட்டர்னிட்டி, அதுக்கப்புறம் பலாசோ, டிஷர்ட் எல்லாமே இருக்கும். நான் வந்துட்டு ரெகுலராக ரீல்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாடல் தான் இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு ரீலில் போட்டிருக்கேன். உங்களோட ரெஃபரன்ஸ்க்கு ஃபுல்லாக பார்க்கணும், மாடல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட பேஜில் போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் பானோட ரொம்ப ரொம்ப க்யூட்டான குவாட் செட்டு தான். இது வந்துட்டு வெறும் டிஷர்ட் மட்டும் ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு பண்ணினது. இது என்னென்னா ரொம்பவே மைனூட்டாக நம்மளுக்கு எம்ப்ராய்டிங் போட்டு பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இது பண்ணுறதுக்கு, அந்தளவுக்கு குவாலிட்டியாகவும் இருக்கும். ஸோ ரீட்டெயில் அண்ட் ஹோல்சேல் எல்லாமே பேக் பண்ணிட்டு கூட வயநாடோடதும் பேக் பண்ணிவிட்டு அது வந்து இன்னொரு ரூமில் வச்சுருக்கேன். இது வீடா, குடோனோ, கடையா, அந்த டீட்டெயிலும் என்னால் சொல்ல முடியாது. பட் நம்மளோட குவாலிட்டியான ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி டிஎம் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப பசியாயிருச்சு. என் பையனுக்கு காலையில் லஞ்சுக்கு ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் குக்கும்பர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதோட பேலன்ஸ் தான் மோஸ்ட்லி வந்து அவனுக்கு செய்கிறத சாப்பிடுவேன். ஒரு சிலது அவனுக்கு மட்டும் அளவாக இருக்குது அப்படின்னா ஏதாவது சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி இது. இது ஆல்ரெடி ஷேர் பண்ணனால இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ எதுவும் எடுக்கல. பெப்பர், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் போட்டு இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ் தான். பட் ஆனால் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம்.
ரொம்ப டேஸ்டியாக மந்தி மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ண போகிற பில்லில் வந்து 1 2 3 எது போட்டிருக்கேங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஆர்டர் வைஸில் நான் நம்பர் போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 பேக்கெட்டில் ஏன் 1 அப்படின்னு போடுறேன்னா அது 4மே வந்து மெட்டர்னிட்டி. அதனால் இந்த மாதிரி சேமாக இருக்கிற ப்ராடக்ட் சேம் நம்பர் போடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பில்லு தான் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஹோல்சேல் அனுப்புறதுமே வந்துட்டு ஒரு சிலது இந்த மாதிரி சீடி கயிறு வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுவேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி நல்லா இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு நல்லா ரேப் பண்ணிடுவேன். இல்லைனா வந்துட்டு ஓப்பன் ஆயிருமோங்கிற ஒரு பயத்தில் இருக்கணும்னு அனுப்பிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ வந்துட்டு போயிருக்குது. கோனூசி வச்சு நரம்பில் வந்துட்டு கோர்த்து நல்லா இது வந்துட்டு நம்ம பண்ணலை அப்படின்னா 4-5 ஸ்டேட் தள்ளி போகுது. ஸோ அது வந்து தையல் விட்டுறக்கூடாது. அதனால் நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக அது வந்து போடணும். இதுதான் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். சம்டைம் எனக்கு வெளியிருந்து வர்றது ஒரு சிலது பார்த்திங்கன்னா ரொம்ப தள்ளி போட்டு கொடுத்துருவாங்க. அதை இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி தான் நானும் சொல்ல வேண்டியதாக இருக்கும். நம்மளோட கஸ்டமர் பிரியதர்ஷினி டாக்டர் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு கொரியர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது போகிறது வயநாடோடது. ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டு இருந்தேன். இது முடிச்சோன்னா என்னோடய பையனை போய் பிக் பண்ணிட்டு வரணும். அவனுக்கு கரெக்டாக 3:30 அந்த மாதிரி விட்டுருவாங்க. நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி தான் ஸ்கூல் போகணும். போயிட்டு நான் கூப்பிட்டு வந்துட்டு ரெகுலராகவே வந்துட்டு ஏதாவது ஒரு ஃப்ரூட் தான் கொடுப்பேன். அது பலாப்பழம் இல்லை அவங்க ஸ்கூல் பக்கத்தில் ஏதாவது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன். வாட்டர்மெலன், ஆப்பிள் அந்த மாதிரி ஒரு சிலது அப்படியே சாப்பிட்டுக்குவான். ஏதாவது ஒன்று ரேராக ஜூஸ் போட்டு கொடுத்துருவேன். அது கூட ஆஸ் யூஷுவல் ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட் எதிர்பார்ப்பாங்க இல்லையா. இன்றைக்கி வந்து சீஸ் வேண்டாம், எனக்கு நார்மலாக டோஸ்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா சும்மா ஒரு 4 ப்ரெட்டை வந்துட்டு கீழே டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன். மோஸ்ட்லி என்னோடய பையன் வரக்குள்ளே எல்லா ஆர்டரும் கம்ப்ளீட் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஒரு சில டைம் இந்த மாதிரி ரேராக லேட் ஆயிரும். நான் வந்துட்டு ரொட்டீனாக சாப்பிட கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் சொல்லித்தரணும், நைட் டிஃபன் டைம், அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு சில ஒர்க்லாம் பார்க்குற கரெக்டாக இருக்கும். ஸோ வரக்குள்ளே எல்லாமே முடிச்சிருவேன். ஒரு சில டைமில் இந்த மாதிரி லேட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா பயங்கர மழை. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சென்ட் பண்ண முடியாது, நாளைக்கு காலையில் தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூல் ஆகிட்டேன். கொஞ்சமாக கெச்சப் கொடுப்பேன். ரொம்ப ரேராக தான் கொடுப்பேன், ரெகுலராக எல்லாம் கொடுக்க மாட்டேன். நம்ம வீட்டில் டிவி ரிப்பேர், அதனால் வந்துட்டு ஃபோனில் ஹாரி பாட்டர் மூவி போட்டு கொடுத்தேன், பார்த்துட்ருக்கேன். ரெகுலராக ஒரு 1/2 hour இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுருவேன். டிவி ரிப்பேர் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 4,000 to 5,000 கேட்டாங்க. இப்போ ரெடி பண்ண வேண்டாம், அப்புறம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். இவனும் அதிகமாக பார்த்தீங்கன்னா டிவி பார்க்க மாட்டான், விளையாண்டுட்டு தான் இருப்பான். பட் சீக்கிரம் ரெடி பண்ணணும். வெளியே பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கொண்டு வந்திருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. 3 பாக்கெட்டே வந்து 100 தான். நெக்ஸ்ட் டேக்கு செய்யலான்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அவனுக்கு வந்துட்டு கரும்பு சக்கரை போட்டு பூஸ்ட் ஆற்றிடுவேன். எனக்கு டீ தான். ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour அப்புறமா பூஸ்ட் ஆற்றி கொடுத்துருவேன். அவனுக்கு பிறந்தே வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச சுகர் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அப்படியே ஆப்போசிட், பிறந்தே சுகர்லேயே வளர்ந்தனால எனக்கு நாட்டு சக்கரை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது குடிக்க முடியல. ஸோ சுகர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு தனியாக அவனுக்கு தனியாக எல்லாமே போடணும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். டீக்கு மட்டும் எனக்கு சுகர் தான் செட் ஆகுது. அந்த டேஸ்ட் எனக்கு ஒரு சில டைமில் பிடிக்காது. ஆனால் மற்ற அவல் இல்லை சேவை அந்த மாதிரி ஏதாவது செஞ்சேன்னா கண்டிப்பாக நாட்டு சக்கரை போட்டுக்குவேன். அது 2 பேருக்கும் தனித்தனியாக செய்ய முடியாது இல்லையா. அதனால் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கடைசியில் அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில டைம் கேக்லலாம் கூட ஒயிட் சுகருக்கு பொதுவாக நான் நாட்டு சக்கரை தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். இனி ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கேக்கில் ஏதாவது நான் செஞ்சேன் அப்படின்னா ஷார்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஷார்ப்பாக 5 o'clock ஆனால் என்ன நடக்குதோ இல்லையோ டீ போட்டு குடிச்சிருவேன். ரொம்ப டீ அடிக்ட் நான். யாராவது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் எனக்கு மாதிரி டீ பிடிக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு ரிலாக்ஸாக ஒரு டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நைட் டின்னர் ரெடி பண்ணணும். என் பையனுக்கு ஹோம்ஒர்க் அது இதெல்லாம் முடிச்சுட்டு. ஸோ இன்றைக்கி தேங்காய் பால் தான், சிம்பிளாக தேங்காய் பால், அதுக்கப்புறம் ஆப்பம், அவ்வளோதான். இது கூட மார்னிங் செஞ்ச இஷ்டு தான். பட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது, மிளகா தூளெல்லாம் போட்டு அது ஒரு கலரில் இருக்கும், குருமா மாதிரி. ஆப்பமாவு ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்தது. நான் சோடா உப்பு ஆட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நம்மக்கிட்ட ஆப்பக்கல்லில் தோசைக்கல்லில் தான் போட்டு எடுப்பேன். திருப்பி போடாமல் அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது ஆப்பம். கூட தேங்காய் பால், அதுக்கப்புறம் இஷ்டுங்கிறது கேரளாவோட டிஷ் தான். அது வந்து வெள்ளையாக செய்வாங்க, குருமா மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. நான் நம்ம ஸ்டைலில் சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்தது அதுவும். இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 2-3 minutes வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு திரும்ப லோவாக குக் பண்ணிங்கன்னா நல்லா மேலே ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக சூப்பராக உள்ள வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக தேங்காய் பால் கூட ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நைட் டின்னர் இது தான். உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ரெசிபி, அதுக்கப்புறமா நம்மளோட ரொட்டீனாக என்ன பண்ணுவேன், ரெகுலராக வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டர்லாம் வராதுங்க, ஹோல்சேல். மோஸ்ட்லி வந்து ரீட்டைல், இடையில இந்த மாதிரி ஹோல்சேல். ஸோ இன்றைக்கி அப்படியே கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு எஸ்டர்டே ஈவினிங்லேருந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.